ஒரு புத்தகத்தில் இது 27 நட்சத்திரத்துலேயும் ஒரு பெண் ருதுவானால் அந்த பெண் எப்படி இருப்பா, கற்புக்கரசியாக இல்லை கற்பம் சம்மந்தப்பட்ட விஷயம், சந்தோஷம் அந்த பெண்ணோட அமைப்பை வச்சு ஒரு நட்சத்திரம் வரும்போது அது மலடாக அந்த பெண் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் நான் இந்த வயதுக்கு வந்த பெண்ணோட நட்சத்திரமெல்லாம் ருதுவோட நட்சத்திரமெல்லாம் நமக்கு கொடுப்பாங்கல்ல, அந்த நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திரத்தோட நாம் பார்க்கணும்ல ஒரு ஆய்வாக வரும்போது என்னென்னா இந்த பெண்ணுக்கு குழந்தை பிறந்துச்சா குழந்தை பிறக்கலையா, ஏன்னா ருதுவோட ஜாதகம்னு ஒன்று இருக்கும், பிறந்த ஜாதகம்னு ஒன்று இருக்கும் பெண்ணுக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த நட்சத்திரம் வரும்போது ஏன் அந்த நட்சத்திரத்தையும் அவங்க கூட சொல்லலை, ஏன் சொல்லக்கூடாதுங்கிறது தான். ஏன்னா நாளைக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி பயந்துருவாங்க. ஸோ நாங்கள் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை சொல்லக்கூடாதுங்கிறது தான் அங்கே சொல்லவே மாட்டேங்கிறேன். புரியுது. அப்போ மல்லடாக அந்த பெண் அமைவாள் அப்படின்னா எப்படி இருக்கும் நினச்சி, அது எல்லாத்துக்கும் பொருந்து போகலை. அதுக்காக தான் அந்த நட்சத்திரத்தை அதுமாரி தான் இந்த நிகழ்வும். அப்போ அப்படி சொல்கிற எதுவுமே உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த காலத்தில் அவங்களுக்கு அப்படி ஒரு புரிதல். இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், அது இருந்துச்சானா இருந்துச்சு, இன்றைக்கி மாற்றங்கள் நிறைய இருக்குது, பார்ப்போம். அது மறுபடியும் ஆய்வு பண்ணி வேணா அதை சொல்கிறேன். நம்ம பொதுவாக யூடியூப்லேயே பார்க்கும்போது சார், பெரிய பெரிய ஜோதிடர்களாக இருக்கட்டும், இல்லை இப்போ எல்லாருமே காதல் திருமணத்துக்கு ஜாதகமே பார்க்க தேவையில்ல, நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்கனாலே அப்புறம் எதுக்கு காதல் பண்ணுறீங்க, அதெல்லாம் பார்த்துட்டுலாம் பண்ணியிருக்கணும், அப்போல்லாம் ஒன்றும் பண்ணல, இப்போ ஏன் பார்க்குறீங்க, அப்படிலாம் நிறைய விஷயங்கள் வருது சார். காதல் திருமணத்துக்கு ஜாதகம் பார்க்க தேவையில்லை, வேண்டியதில்லை. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு பொருத்தமாக இருக்குது. அதை 1-5 இருந்தால் தான் அவங்க பொருத்தமாக இருந்தவிட்டு தான் காதலே பண்ண முடியும். அதை விட்டு அவங்க காதல் திருமணம்னு வரும்போது அவங்க பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 1-5 அழகாக பொருந்திருக்கும். ஒரு சில ஜாதகங்களுக்கு ஏன்னா உண்மையிலே காதல் திருமணமாக இருந்து திருமண பொருத்தம் பார்த்து, ஏன்னா காதலிக்கும் போது இவங்க ஒரு காலம் கடந்து வந்திருப்பாங்க. காதலிக்கும் போதே இந்த பொண்ணோ பையனோ பிடிக்கும்போது அந்த ஜாதகத்தை வாங்கி பார்த்துருந்தா அட்லீஸ்ட்டு இவங்க காதலிக்கும் போது சந்தோஷம், கல்யாணத்துக்கு பிறகு இல்லை. ஏன் அப்படின்னா உடலோட அமைப்பு சேரும்போது இங்கே ஒரு புரிதல் இல்லாத, இல்லை வேறு ஒரு பொறுப்புகளோடு, இல்லை வேறு ஒரு நிகழ்வு மாறும்போது குழந்தை பிறக்கலைன்னு வச்சுங்களேன். காதல்ங்கிறது ஒரு அன்பு, மனசு, பாசம், நட்புகளோடு பயணிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இது நாளைக்கு காதல் கல்யாணம் மாறும்போது அங்கே நிறைகுறைகள் இருக்குது பாருங்க, அப்போ பார்த்துட்டு பண்ணியிருக்கலாமோ. காதல் திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் காதலிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பொருத்தத்தை நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன்.